குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லாவண்யா. இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருப்பவர் முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஃபுல்லா ஒரு படம் சினிமா மாதிரி இருக்கு, ஷூட்டிங் மாதிரி இருக்கு, அவர் எப்ப பார்த்தாலும் எங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனம் செஞ்சிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க. அதான் எங்க துணை முதலமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர், அவர் சொல்றதுக்கு நான் என்னத்த கருத்து சொல்றது? அதை கட்சி நிர்வாகி முன்னோடி தானே நீங்க. ஆமா, அப்ப நீங்க தான் பேசணும். நான் தான் பேசுறேன்ல. அவர் சொன்னது 100க்கு 100 நான் ஏத்துக்கிறேன். எப்படி எந்த விதத்துல எப்படின்னா சொல்லுங்க. அங்க ரீல் தானே ஓடுது. ரீல் ஓடலையா? எல்லாத்துக்கும் எங்களே குறை சொல்றாங்கன்னா உங்களை தான் குறை சொல்ல முடியும். இப்ப ஒரு வீடை கட்டுட்டானா கட்டின இன்ஜினியர் தான் குறை சொல்ல முடியும். இங்க பாரு, குறை சொல்றதுன்னா ஒரு இன்ஜினியரை குறை சொல்றேன்னு சொல்றேன் இல்ல. ஆமா, அந்த கட்டடம் அதனுடைய வலிமை எப்படி இருக்கு, அது வந்து அது யார் பார்க்கணும்? இப்ப ஆட்சி புதுசா வந்திருக்குல்ல, அந்த பில்டிங் கட்டினது யாரு? ஒரு காலத்துல எங்களுடைய கதையை மாத்தாதீங்க. பில்டிங் நாங்க கட்டினாலும் நீங்க தானே கட்டினீங்க. அப்ப உங்களை தானே கேட்க முடியும். எங்கள்கிட்ட கேட்காத, நீ செக் பண்ணு. அட நீங்க பண்ணாதானே கேட்க. ஐயா நீங்க எப்படி இப்படிலாம் தப்பு பண்ணீங்கன்னு கேட்க முடியும். லூசுப்பல நீங்க கேட்காதடா. ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல அதுக்கு முன்னாடி வந்து துணை முதலமைச்சரா எங்க மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருந்தாரு. அப்ப சென்னையில வந்து 5 பாலமோ 6 பாலமோ கட்டியிருந்தாங்க. அடிச்சு கமிஷன் சொல்லி அந்த அம்மா சட்டமன்றத்துல பாடிட்டு ஒரு கமிட்டி போட்டுச்சு. ஒரு சீஃப் இன்ஜினியர் தலைமையில ஒரு 3 பேரோ 5 பேரோ கொண்ட கமிட்டி போட்டு அங்கங்க அந்த பாலங்களுடைய அந்த செக் பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியாச்சு. இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அந்த பாலம் கட்டும் போது ஒவ்வொரு பாலத்துக்கும் 800 கோடி 1000 கோடின்னு ஒதுக்குனதுல 200 கோடி 100 கோடின்னு மிச்சப்படுத்தி அரசு கஜானாவுக்கு அந்த ஆட்சி காலத்துல திருப்பி விட்டாங்க. அது மாதிரி நீ அது மாதிரி பண்ணு. நாங்க தப்பு பண்ணிருக்கோம். இங்க பாரு, 11 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய ஜிடி நாயுடு பாலம் இருக்குது. 22 கிலோமீட்டருக்கு நத்தத்துல. அது எப்படி நீங்க வந்து அந்த பாலம் கட்டுறது, ரோடு போறது கரெக்டா நடக்குது? அது மட்டும் ஒரு போட்டுறது. அதுலதான் வலுத்து எல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான் செலவு பண்ணதுன்னு சொல்றது எப்ப கேட்டாலும். அதுதான் உண்மை டாக்கண்ண. உண்மை அதுதான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ங்கிறது இன்னைக்கு ஒரு நாட்டினுடைய பாழங்கள் தான். இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின் இன்னைக்கு சென்னையில நாங்க பண்ணது. மெட்ரோ ட்ரெயின் வந்து பெரிய ப்ராஜெக்ட். நீங்க பண்ணலையா? அப்புறம் யார் பண்ணா? மத்திய அரசு. எனக்கு இந்த செரு பிஞ்சு போயிரும். நாய்க்கு 32 பைசா கொடுக்குற நாய்க்கு என்ன அவ்வளவு போடுறீங்க? நாங்க 68. ஒரு மாநிலத்துக்கு நீங்க 68 போட்டு தான் ஆகணும். அவன் எல்லாத்துக்கும் கொடுக்குறான், 32 கொடுக்குறான்ல. அதையும் வாய் பேச மாட்டேங்குது. அது எங்க இருந்து கொடுக்குறாரு? எங்கள்கிட்ட இருக்க வரி பணத்தை வாங்கிட்டு அதான் எங்கள்கிட்ட இருந்து தான். எங்கள்கிட்ட நானும் ஒரு தமிழ் பறிச்சதானடா. ஆகையினால மக்களுடைய பணம் 32 ரூபாயும் அதே எங்களுடைய பணம் 68 ரூபாயும் சேர்ந்து பண்றாங்க. இதுல என்ன புதுசா யார் கொண்டு வந்தது? ஒரே ஒரு நிமிஷம், மெட்ரோ யார் கொண்டு வந்தது? நாங்க தான். எங்க திமுக ஆட்சியில தான் மெட்ரோ கொண்டு தமிழ் இந்தியாவுக்கு மெட்ரோ கொண்டு வந்தா யாரு முதல்ல? அதெல்லாம் அது வாஜ்பாய் காலத்துக்கு முன்னாடியே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. காங்கிரஸ்ல கொண்டு வந்து திட்டத்தை அமல்படுத்தி செஞ்சது யாரு? டிங்கடா உனக்கு காங்கிரஸ் செஞ்சிருக்காது. சொல்றத கேட்டு தொலைடா, அறிவு கெட்டவனே. கேட்க முடியாதியா? போய் கேட்க பாரு. டெல்லியில முத மெட்ரோ டெல்லியில தான் கொண்டு வந்தாங்க. ஆனா காங்கிரஸ் உங்களை காங்கிரஸ் இவ்வளவு மிதிமுதிச்ச முட்டு கொடுக்கறத மட்டும் விட மாட்டீங்க. முட்டு கொடுக்கறதில்ல. காங்கிரஸ் காலத்துல அங்க மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்தாங்க. அது மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு. அதுக்கு உள்ள என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 பிரிட்ஜ் அந்த மேல தூக்கி வைப்பாங்கல்ல, அது பூரா டம்முன்னு கீழே விழுந்துருச்சு. அந்த வண்டி எல்லாம் வந்து வண்டி மேலேயே விழுந்து அந்த வண்டிகள்லாம் கெட்டு போச்சு. காரணம் காங்கிரஸ் ஆட்சி திமுக கூட்டணியில இருக்கு. எப்படி ஜாகப்சர் வண்டி வந்து கரெக்டான முறையில தூக்கி வைக்க முடியல. இப்போ போன ஆட்சியில எங்க ஆட்சி 21ல வந்த போது நத்தம் மெயின் ரோட்ல பாண்டியன் ஹோட்டலுக்கு பின்னாடி கொஞ்சம் தள்ளி அங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பாலத்தை தூக்குன பாலத்தை டபக்குன்னு அந்த இது இறங்கி கீழே விழுந்து போச்சு. அது உடனே எல்லா பேரும் இது பண்ணானுங்க. கடைசியில் அது பார்த்தா அந்த வெயிட்டு தாழாமல் அது விழுந்துருச்சு. திரும்ப மறுபடியும் தூக்கி வச்சாச்சு. அதில் ஒன்றும் சாவெல்லாம் ஒன்றும் நடக்கலை. ஆனா 2 பேத்துக்கு அடிபட்டுச்சு. ஆஸ்பத்திரியில போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். சரி, அது மாதிரி என்ன சொல்ல வரீங்க? டெல்லியில நடந்தது, அப்ப நடந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் கேக்குறது உங்களுக்கு, நான் டெல்லியில நடந்துச்சு. உங்களுக்கு ஃபண்ட் இன்னைக்கு நிக்காம வந்துகிட்டு இருக்கு. 2014ல இருந்து இன்னை வரைக்கும் 12 ஆண்டு காலம் ஆயிடுச்சு.
அழகா பாஜக கொடுக்க வேண்டியதை கொடுக்குது, நீங்களும் பண்ணிக்கிட்டு தான் கொடுக்க இருக்கீங்க. வேண்டியதை கொடுத்து நாங்க வாங்க வந்து நாங்க வேண்டியதை தான் வாங்குறோம். கொடுக்குறோம், நாங்க தான் டேய், பண்றோம். கொடுக்க என்னது? வேண்டியதை கொடுத்து வாங்க வேண்டியதை வாங்குறோம். கொடுக்க வேண்டியது என்ன கொடுத்தாங்க, வாங்க வேண்டியது என்ன வாங்க நாங்க வரியா கொடுத்தோம், அதே மாதிரி அந்த வரியில கொடுக்குறாங்க. எங்களுடைய பங்களிப்பை வாங்குறோம். இப்ப நீ- அது ஒழுங்கா வரலையே. 33% பங்களிப்பு வரணும்டா, வரலடா, யார் சொன்னா வரலன்னு? வரல. நான் வரலன்னு கேஸ் போடலாம்ல போயிட்டு. டேய், ஆதாரம் பாரு. இருக்கா? ஆதாரம் இருக்கா? ஆதாரம். பண்ணலாம்ல. இங்க பாரு, இப்ப விஜயே என்ன பேசினாரு, என்ன பேசினாரு? அவர் அந்த லிஸ்ட்ல பாரு, இந்த என்ன மாதிரி பேசினாரு? ஒன்றிய அரசு எங்களுக்கு கடைசி தர வரைக்கும் நீங்க வேண்டியதை மத்திய கொடுக்கல. அரசை குறை சொல்லியே காலத்தை ஓட்டுனது போதும். இதுக்கப்புறம் ஆக்கப்பூர்வமா என்ன பண்றத மட்டும் யோசிங்க. அவர் சும்மா பண்ணுவாரு. இத்தனை ஆண்டு காலம் பாஜக வந்துடும், பாஜக வந்தா என்ன, அது என்ன கால்ராவா இல்ல வியாதியா? வந்தா என்ன? கால்ராவ் காட்டுல ஆனா அத கொடி காசு மட்டும் வாங்க தெரியும் அதுகிட்ட. பாப்போம். அதான் சொல்றேன். இப்ப வந்திருக்காருல, ஆ. அவர் வந்திருக்காருல, அவர் கரெக்டா வாங்கிருன்னு சொல்லிட்டாரு காசு. வாங்குவாரு. பாஜக நான் பேசி வாங்குவாரு. வாங்கி என்னத்த வாங்குவாரு? காசு. கொரோனா வாங்குவாரு. அது ஏன் வாய வைக்கிறீங்க? அப்படித்தான் இருக்குது இந்த நாட்டுடைய நிலைமை. என்ன அப்படி கண்டுட்டீங்க நிலைமை? பாப்ப என்ன வாங்கிட்டு இல்ல வர்றாரு என்ன பாப்போம். இப்ப என்ன உங்களுக்கு இல்ல, ஏன் இப்ப வைத்தறிச்சல்? அந்த கல்வி தொகையெல்லாம் 3500 கோடி அரியர் இருக்கு அப்படின்னு கேட்டார்ல, ஆமா எப்ப தர்றாங்கன்னு தர்றாங்களா? சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்களா? திமுக நம்பி தர மாட்டேன், விஜய் நம்பி தர மாட்டாங்க. தரேன். சரி சரி. வரட்டும். நிர்மலா தான் சொன்னாங்க. அப்படியா? ஆமா. நிர்மலா திமுக நாங்க சொல்லுச்சா? கணக்கு கேட்டது, இதனால வரைக்கும் செலவு பண்ண கணக்க காட்டல. ஆனாலும் இப்ப விஜய் வந்து கேட்டதுக்கு குடுக்குறோம் நாங்க சொல்லிட்டோம். விஜய் கணக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டாங்க. சரி, காட்டிட்டு. நீங்க ஏன் கணக்கு காட்டல? இல்ல, விஜய் காட்டினா சாத்தியம். நீங்க ஏன் நீ கணக்கு ஏன் காட்டல? கணக்கு நாங்க காட்டல? வயசானவங்க காட்ட முடியாது இல்ல. அததான் சொல்றேன். அதனால அவர் இளைஞர் இந்த காட்டுறாரு. பேச்சுக்காக உங்களை 5 வருஷம் இல்ல, ஒரு 50 வருஷம் வீட்லயே உட்கார வைக்கலாம். பாப்போம் பாப்போம். நேத்து பேசும்போது கவனிச்சிங்களா இல்லையா உதயநிதி? ஸ்டாலின் விஜய் அவர்கள் பேசும்போது இபிஎஸ் நக்கலா சிரிக்கிறாங்க. என்ன ஆட்டம்டா ஓட்டிங்க அப்பா மகன், இந்த ஓடு போடுறாரு அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து பாக்குறாரு அவரு. ரசிச்சு பாக்குறாரு அப்படியே விஜய் பேசுறத. ஆ? ஆமா நீ அதை ருசிச்சு நாங்க பாத்தியா? ரசிச்சு ஆமா பார்த்தோம். நாங்களும் ரசிச்சுதான் ஐயா, பார்த்தோம். எனக்கு சிரிப்புல யார் சிரிப்பு ரொம்ப பிடிக்கும்? எடப்பாடி சிரிப்பு தான். அது ஒரு தெய்வீக சிரிப்பி அவர் சிரிக்கும் போது. ஏன்னா அவருக்கு பல்லு வரிசை உடனே இந்த குறை நட்டக்கூடாது. அவர் அழகா குழந்தை மாதிரி சிரிக்கிறாப்புல. அவர் விஜய் பேச, இவர் சிரிக்க ஒரே கூத்தா இருந்துச்சு. நல்ல வேலை நம்ம வடிவேல் படத்துல சொன்ன மாதிரி அவர் ஆட, இவர் அடிக்க, அப்படிதான் இருக்காது. விஜய் போட்டு அடிக்க, என்ன எடப்பாடி உட்கார்ந்து பார்க்க, திமுக ஓட, ஓட, என்ன கண்கொள்ளா காட்சி. காட்சியா இந்த கேமராக்காரன் அந்த பக்கம் திருப்பி இருக்கணும், ஓடும்போது நறுக்குன்னு. எப்படி நறுக்கு? அதுவும் லைவ் எல்லாம் கட் ஆகல, ஃபுல்லாவே போச்சு. லைவ் போட சொல்லு, லைவ் போட சொல்லு. லைவ் போட்டு மொத்தமா மான மரியாதை போச்சு. பரவாயில்ல பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? என்னடா மான நேரலையா cut மரியாதை? பண்றீங்க, நேரலையா cut மக்கள் பண்ணலையே. மக்களுக்கு ஒரு சேவை நிமிஷம் கூட கட் செய்யல. ஆகல நேத்து. இதுல என்ன நல்லது என்ன கெட்டது? நான் மக்களுக்காக நாங்க நேத்து கேட்கிறோம். அவரு பேசுற போது திராணியோடு நின்னு நேருக்கு நேர் எதிராக நிக்கிறதா எதிர்க்கட்சி. இப்படி ஆமா, ஓடுறது இல்ல, எந்திரிச்சு குடுகுடுன்னு. ஆமா. யார் சொன்னா? என்ன ஓட்டம்? ஓட்டம். ஐயோ, இந்த மாதிரி ஓட்டம் நான் ஒலிம்பிக்ல கூட பாக்கல. பாக்கலையா? அப்ப போ. மெடலே கொடுத்துடலாம் போலயே. அப்ப ஒலிம்பிக்ல சேர்த்தரலாமா? யாரு? உதயநிதி திமுகவின் 53 பேரையுமா? 51. ஒண்ணு கூட சளைச்சது இல்ல போலயே. அப்படியா? திடுதிடுன்னு ஓடுது. எப்படி? திடுதிடுன்னு. அடையப்பா. பாத்தீங்கன்னா பாக்கல. பாப்போம் பாப்போம். நான் உண்மைக்குமே என் வாழ்க்கையிலேயே நானும் ஒரு 2 வருஷமா அரசியல் ஃபாலோ பண்றேன். நம்ம இந்த லைவ் ஓடும்ல, சட்டமன்றம்ல, ஒவ்வொரு சேனலையும் போனீங்கன்னு வச்சுங்களேன், 1000 பேரு, 500 பேரு, 2000 பேர் தான் லைவ் பாப்பா. நேத்து பாக்குறேன் 65,000 பேரு, 1 லட்சம் பேரு, 2 லட்சம் பேரு, 3 லட்சம் பேர் ஒரு சேனல்லையும் உட்கார்ந்து லைவ் பாக்குற சட்டமன்றத்தை. இன்னைக்கு சினிமா பேசிட்டு இருந்தேன், இன்னைக்கு அரசியல் பாக்குறேன் உட்காந்து பசங்க எல்லாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆமா. எங்க சேனல்ல கூட பாக்குறேன் 1,25,000 பேர் லைவ் பாக்குறான். அப்படியே எப்படி இது சாத்தியம்? எல்லாம் விஜய் தான் எப்ப காரணம். இன்னைக்கு அரசியல உற்று நோக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணமா முதல்வர் விஜய் அவர்கள் இருக்காரு. ஆமா. பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் பேசினா ஒருத்தர் பார்க்க மாட்டான். ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க, எல்லாருமே ஓடிடுவாங்க. எங்களுக்கு இளைஞர்கள் வயசாகி போச்சு இல்ல. சட்டமன்றம்னா இளைஞர் சட்டமன்றம்னா என்ன? அவர் இளைஞர் பாப்பாங்க. நாங்க அதாயா வயசாகி இவ்வளவு நாளைக்கு சட்டமன்றம்னா என்னன்னு கேட்டா, என்ன நீதித்துறையா, கோர்ட்ல சட்டமன்றமா அப்படின்னு கேட்டான். இன்னைக்கு சட்டமன்றம்னா என்ன, முதலமைச்சர்னா என்ன, சபாநாயகர்னா என்ன, கொரோனானா என்ன, குட்டீஸ் கூட அரசியல் முனைவர் பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாமே சொல்றாயா? அப்ப இவ்வளவு நாள் எங்களை மக்குன்னு தானே வச்சிருக்கீங்க, சாக்கடைன்னு சொல்லி. கரெக்டா இல்லையா? சாக்கடை தான். சாக்கடை இல்ல, கிளீன் பண்ணிட்டா நல்ல தண்ணி தான். சரி. கூவம் ஓடுது இல்ல உங்க ஆட்சியில, அது என்னைக்கு கிளீன் பண்ணி நல்ல நீர் ஓடுதோ அன்னைக்கு நல்ல ஆட்சி வந்துச்சுன்னு அர்த்தம். பாப்போம் அந்த கொம்பை கொண்டு வருவாருன்னு பாப்போம். எந்த கொம்பை அதான் விஜய் கும்பன் கொண்டு வருவாரு? சரி. அவர் கொம்பன் இல்ல, கும்கி. ஆ? கும்கி கும்கி. கும்கியா? கொம்பன்றது நீங்க பண்ண அடிச்சாட்டையம் பண்ற ஆளுங்க. சரி. கும்கின்றது அதை அடிச்சு திருத்தி துவைச்சு காய வைக்கிறது. பாப்போம் உங்க கும்கிய பாப்போம். பாப்போம். ஆ, சட்டமன்றத்துக்கான பதில் சொல்ல மாட்டீங்களே. பாப்போம் பாப்போம். பதில் சொல்லுங்களேன், பயந்து ஓடுனதை பத்தி. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நீங்க வந்து விமர்சனம் வைக்கிறீங்க. அப்புறம் ஏன் உங்க ஆட்சியில போதைப் பொருள் ஒழிக்கல? போதைப் பொருள் புழக்கம் ஜாஸ்தியா இருந்தது. 10 ஆண்டு காலமா டிஜிபியை ஏன் நியமிக்கல? சொல்லுங்க. ஏன்னா பயம். 10 மாதமா? 10 மாதம்
நாங்க 10 மாதம் இல்ல 10 வருஷம் ஆனா கூட நாங்க டிஜி முழு நேர டிஜிபியா எங்களுக்கு இப்ப யாரு போட்டு இப்ப என்னவா பெரிய- போட்டிருக்காங்க? இப்ப யார போட்டிருக்கு? இப்ப யார போட்டிருக்கு? அதையும் நீங்க போடல. இங்க பாரு, நாங்க போடுறோம் போடல, ஏன் போடல? அது எங்க ஆட்சியினுடைய தன்மையை பொறுத்து. ஏன்னா இருந்த ஆளுங்க ஃபுல்லா நேர்மையான ஆளுங்க வந்தா நம்ம ஆளுங்களை ஃபுல்லா கைது பண்ணிடுவாங்கன்னு அச்சத்துல போடவே இல்லை. இதான் நடந்துச்சு. ஆமா, அந்த 10 மாத காலம் எத்தனை கிரைம் நடந்து தெரியுமா தெரியாதா? ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு தலைமை அதிகாரி இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய அசிங்கம் இல்லையா? சொல்லுங்க. 3.5 வருஷமா ஜெயலலிதா ஆட்சி காலத்துல உடனே நீங்க நான் அதிமுக காரனா? அடிஷனல் சார்ஜ் நான் உங்களை தானே கேள்வி கேட்கிறேன். சிட்டி கமிஷனர் தான் அதுக்கு அடிஷனல் சார்ஜ். சரி, அப்ப என்ன தப்பு நடந்துச்சு? என்ன தப்பா? சொல்லுங்க. எல்லாமே தப்பு. எல்லாமே தப்பு. அந்த அம்மா நடந்துச்சுன்னா அப்பவே தூக்கி கொண்டு வச்சு சுடுறாண்டு போயிடும். ஆமா, அதான் அந்த அம்மாவுக்குள்ள கட்ஸ், உங்களுக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம். இல்ல இந்த 41 பேரை போய் எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளியிருந்தா அந்த பிரச்சனையே வந்து இப்பதாயா வருது. ஒன்னு ரெண்டு கம்பியை நீட்டு. ஐயா, நீங்க மட்டும் எஃப்ஐஆர் போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, நேரத்துக்கு விஜய் அவர்கள் 108 இல்ல 208 வாங்கி ஜெயிச்சிருப்பாப்புல. அன்னைக்கு ஏதோ முதலமைச்சரா இருந்த ஸ்டாலின் அவர்கள் வேற கை வைக்காதீங்கன்னு தெரிஞ்சிருக்கு அவருக்கு. கை வச்சிருந்தீங்களா அன்னைக்கு 108ன்றது 208 மாறி இருக்கும். எல்லாம் குத்திருப்பான், வளர்த்து பிடிச்சிருக்கு. எல்லாம் ரீல் மோகம். என்ன பண்றது? என்ன பண்றது? உங்க ஆட்சியினுடைய லட்சணம் அப்படி ஆயிடுச்சு. சரி, அடுத்தது மேகதாது விவகாரத்துல எந்த கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தையும் வந்து அவங்க ஆலோசனை செய்யல, விவசாயி கிட்ட கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்பத்துரை அவர்கள் அதிமுக எம்பி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பத்தின உங்களோட கருத்து சொல்லுங்க. இல்ல, அது சட்டமன்றத்துல தான் இப்ப தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அது கேட்கலாம். விவசாயிகள்கிட்ட கேட்கறது என்ன இருக்கு? எல்லாத்துக்கும் போய் விவசாயிகள்கிட்ட கேட்டுட்டு இருக்க முடியுமா? அது அரசாங்கம் பார்த்து திமுக ஆர்எஸ் பாரதி சொல்லியிருந்தா கேட்டிருப்பாரு. இன்பத்துறையில கேட்டது, அதனால கேட்கப்படல. இல்ல யாரு கேட்டாலும் தான் கேட்கணும். அதாவது நான் என்ன சொல்றேன், இல்ல யாரா இருந்தாலும் விவசாயிகள்கிட்ட கேட்கணும். அவங்களும் மனுஷங்க தானே. கேட்கறதுனால தப்பு இல்ல, கேட்காதனாலையும் தப்பு இல்ல கண்ணு. இது என்ன கதையா இருக்கு? ஆமா, அதாவது அவங்கள்ட்ட கேட்டதுனால அது தப்புன்னு நான் சொல்ல வரல, கேட்காதனாலையும் தப்பு இல்லைன்னு என்னதான் சொல்ல வரீங்க? ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன். ஜீரோ பதில் இல்ல உங்ககிட்ட இப்ப சொல்றது. அதுதான், அது ஜீரோ தானே. அது கேட்டாலும் ஒண்ணுதான், கேட்கலனாலும் ஒண்ணுதான். அது எப்படி கேட்டாலும் கேட்காதும்? கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளை பெத்தா கல்யாணம் பெறாம கல்யாணம் பண்ணி பெத்தா அது வந்து லீகல் சைல்டு. இப்ப நீங்க கல்யாணம் பண்ணாம பெத்தீங்க அப்படின்னா இல்லீகல் சைல்டு. இப்ப நீங்க தான் ஒழுக்கத்தை பத்தி பேசுனீங்க, பின்ன நீங்களே இப்படி பேசுறீங்க. இப்ப கரெக்டா இருங்க ஒரு நிமிஷம். ஒழுக்கம் எந்த லூ வரும் கேளுங்க. லூ எந்த லூ? அந்த லூ லூட்டிக்கு வர லூவா? லூ அதானே. அதான். இல்ல ஒழுக்கத்தை பத்தி பேசியவரே இப்படி பேசலாமா? நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி தானே இருக்கு. எதுக்கு? இப்பதானே சொன்னீங்க. என்ன நீங்க தானே சொன்னீங்க? என்ன சொன்னேன்? கல்யாணம் பண்ணிட்டு ஏன் உங்களுக்கு தெரியாது என்ன சொன்னீங்கன்ட்டு? எனக்கு மறந்து போச்சு. இல்லீகல் சைல்டு. இல்லீகல் சைல்டு. அதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப ஒழுக்கத்தை பத்தி பேசாதீங்க. நீங்க ஒழுக்கத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஐயா, அது என்ன சொல்றாங்கன்னா ஒழுக்கத்தோடு இருந்தா லீகல் சைல்டு, ஒழுக்கம் இல்லாம இருந்தா இல்லீகல் சைல்டு. ஓ, அப்படி என்ன பக்கம் போறீங்க நீங்க? நான் எல்லாமே ஒண்ணுதான். அப்படி போடு. அதாவது சாம்பாரை தொட்டு சாப்பிட்டாலும் சாம்பார் தான், சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நாகரிகமா பேசுறீங்கல்ல. அவ்வளவுதான். அவர் எப்பவுமே நாகரிகமா தான் பேசுவாரு. ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுதான். என்ன கேள்வி கேட்டாங்க அவங்க? கேட்பாங்க. அதாவது விவசாயிகள்கிட்ட விவசாயம் கேட்க போனா சாம்பார குளத்தும் சாப்பிடலாம், தொட்டும் சாப்பிடலாம், டேஸ்ட் இருக்காது. அதுதான்டா. இது வந்து அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்து சட்டமன்றத்துல விவசாயிகள்கிட்ட ஏன் கேட்கல? சட்டமன்றத்துல வரக்கூடியவங்க எல்லாம் விவசாயி இல்லையா? அவங்க எல்லாம் சந்திரமண்டலத்துல இருந்து வந்தவங்க தான் சட்டமன்றத்துல உட்காந்துருக்காங்களா? ஆமா, அதுலயும் விவசாயிகள் இருக்காங்க. எத்தனை விவசாயிகள்? எத்தனை விவசாயிகள்? பக்கம் வேணா இருக்கலாம். திமுக எத்தனை விவசாயிகள்? திமுகல ஏறக்குறைய 80 விழுக்காடு விவசாயிகள். அந்த போட்டார். எனக்கு தெரிஞ்சு 3 பேரே தான் விவசாயியா இருந்து வந்தவங்க. பைக்கெல்லாம் ராஜா விட்டு கணிக்குட்டி. ஆமா. முதல்வர் விஜய் அவர்கள் ஊடகங்களுக்கு பதில் சொல்ல மறுக்கிறாரு, பேரவையில நாங்க கேட்ட கொஸ்டினுக்கு பதில் சொல்ல மறுக்கிறாரு அப்படின்னு உதயநிதி அவர்கள் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு தான் அவர் பதில் உரையா வந்து நேத்து பேசியிருக்காரு. ரீல் சொல்லிடுங்க. ஒரு நிமிஷத்துல கிட்டத்தட்ட 7 நிமிஷத்துல 22 பக்கத்தை படிச்சிருக்காருமா. சாதாரணமா படிக்க முடியுமா? படிக்கிறாரு. அறிவுக்கு எதுக்கு சம்பந்தம்? 7 நிமிஷத்துல 22 பக்கம் படிக்கலாம். அறிவு இருக்குன்னு அறிவு இருக்குன்னு இல்ல, அது ஒரு டேலண்ட். உங்காலு துணிச்சிட்ட கொடுங்களா மறந்துருச்சு. அடுத்து நீங்க வாங்கி உள்ள போட்டீங்க. அவர் ஃபுல்லா வாங்கி வச்சு படிக்கிறாரு. நல்லா படம் பண்ணி பரவாயில்ல பண்றாப்லையே பண்றாரு. நீங்க எப்ப பண்ணிருக்கீங்க? அவருக்கு அஜெண்டா கொடுத்ததே அதுதான்டா. திரும்பவும் அஜெண்டாலாம் வரப்படாது.
அஜந்தா சைலஜானுக்கிட்டு. சைலஜா எல்லாம் வேண்டாம், யாரு? வயசாகி போச்சு. அஜந்தா தான் வேணுமா? ஆமா. இதெல்லாம் கொழுப்பு தானே இந்த வயசுல. அது திமுக ரத்தம் ஓடுது இல்ல, அது அப்படி நம்ம கடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆமா. இல்ல பேசுங்க, நீங்க மீடியாவை சந்திங்க, நீங்க ஏன் சொல்லுங்க. எப்பா மீடியா எல்லாம் அவர் சந்திக்கிறவார்ப்பா. அவர் என்ன யார்? அவர் ஒரு நடிகர், உச்சபட்ச நடிகர். ஆமா. இல்ல இப்போ திரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மரியாதையுடன் பேசுங்க. ஏன் அவர் என்ன மரியாதை இல்லாம நாங்க நீங்க நடிகர், நீங்க இன்னும் அத சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் நடிகர் தானே, இப்ப கூத்தாடி நடிகர் இல்லையா? இப்ப நடிகர் இல்லையே. முன்னால என்ன ஏமா பெத்த பிள்ளை இல்லைன்னு போயிருமா? தாய் பெத்து விட்டுட்டானா? அப்ப உங்கால முன்னாள் நடிகர் தானே. ஆமா, கூத்தாடினா முன்னாள் நடிகர் ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் நடிகர் உதயநிதி, இப்படிதான் பேசணும் இனிமே. அதெல்லாம் நான் வயசாகி ரொம்ப நாள் ஆச்சு. இவர் இப்பதானே வந்திருக்காரு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க அப்படி சொல்லணும். இன்னமே நடிச்ச படமே ரிலீஸ் ஆகாம காத்துட்டு இருக்காடா, வெயிட்டிங் ஃபார். வெயிட்டிங். ஆங்கிலம் இன்னைக்கு பூந்து விளையாடுறாரு ஐயா. ஆங்கிலத்திலேயே விளையாடலாம். இப்ப அந்த படமே இன்னும் ரிலீஸ் ஆகாம ரிலீஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்க. அப்புறம் என்ன? அவர் நடிக்கலையே, அவர் முடிச்சுட்டார்ல வர்றதுக்கு முன்னாடியே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களை மாதிரி வந்து எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமா ஒரு படம் நடிக்கிறது அப்படி இல்லையே. ஏன்னா முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் படம் நடிக்கலாம்டா, அது அவங்க தொழில் தான். அது அவர் நடிக்கலன்ட்டாரு. அது தொழில் பார்த்தா மக்கள் நல்லா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிட்டா, நம்ம நடிக்கலன்னு சொல்லிட்டாரா. நீங்க அது வந்தோம் படம் நடிச்சீங்க, எம்எல்ஏ ஆகி நடிச்சீங்களா இல்லையா? நடிச்சீங்களா இல்லையா? எது நான் நடிச்சோம். ஆமா ஆமா. அப்ப நீங்க நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்க சில தெரியாம பேசுறீங்க. நாங்க எம்எல்ஏ வாய் நடிக்கும் போது அந்த எம்எல்ஏ சம்பளத்தை வாங்கல. அத நீ கவனிச்சுக்கோ. எவ்வளவு சம்பளம்? 1 லட்சம். படத்துக்கு எவ்வளவு சம்பளம்? அது 15 லட்சம் ரூபாய். இப்ப புரியுதா? 15 லட்சம் எடுத்தா 1 லட்சம் யாரு வேணும்னு சொல்லுவா? நீங்களாம் சும்மா நடிகர்னு சொல்லாதீங்க. இனிமே அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. இனிமே முதல்வர் மாண்புமிகு முன்னாள் நடிகர், இந்நாள் முதலமைச்சர், அப்படி சொல்லலாமா? சரி சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி நாங்களும் சொல்லுவோம். முன்னாள் நடிகர், முன்னாள் முதல்வர். சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி சொல்றது? சொல்லு. முன்னாள் சாராய வியாபாரி, முன்னாள் கள்ளக்கடத்த வியாபாரி, முன்னாள் சலசலா, அப்படி சொல்லவா? சொல்லு. இன்ட்ரோ அப்படி கொடுக்கவா? நல்லா இருக்குதே. நல்லா இருக்கு. நடிகர்ன்றது ஒன்றும் கேவலம் இல்ல, மத்தது இருக்க கூடாது. பாரு, அவர் எப்படி இருந்தாலும் அவர் ஒரு மனிதன், ஒரு அப்பா கிறிஸ்துவர், வந்துட்டாரு. அவ்வளவுதான். கிறிஸ்துவர். அவர் வந்து அவர் முதலமைச்சர். இருங்க, அவர் முதலமைச்சரா கிறிஸ்தவரா? அவரு கத்தோலிக்க இருந்த கிறிஸ்துவர், அவர் முதலமைச்சர். இப்ப ஸ்டாலின் அவர்கள் என்ன? அவர் வந்து ஹிந்து. இந்துக்கான அடையாளங்கள் என்ன இருக்கு அவர்கிட்ட? அவர்கிட்ட என்ன வேணும் அடையாளம்? சொல்லுங்க, என்ன அடையாளம்? அவர் ஸ்கூல் சர்டிபிகேட்ல இருக்கு. அவ்வளவுதான் இருக்கா? அவ்வளவுதான். சாமி கும்பிடுவாரா? சாமி கும்பிட்டாதான் இந்து இல்லடா. சாமி கும்பிட்டாதான் இந்துங்கிற எந்த நாய் சொல்லுச்சு? அப்புறம் எப்படி மதம் பிரிச்சாங்க? மதம் எப்படி பிரிச்சாங்க? மத சாமி கும்பிடுறவனு வச்சு நான் கேட்கிற சிம்பிள், மதத்தை எப்படி பிரிச்சாங்க? இந்தியாவில் வாழக்கூடியவங்க எல்லாம் இந்து, வெளிநாட்டுல இருந்து வந்த மதங்கள் தான் வந்து கிறிஸ்துவ மதம். அது எப்படி? அப்ப இங்க வாழ்றவங்களே கிறிஸ்டியன் போட்டுக்கிறாங்க, முஸ்லீம் போட்டுக்கிறாங்களா? எப்படி அது? அதெல்லாம் கன்வெர்ட் ஆனாங்க. சாமி கும்பிட்டால கன்வெர்ட் ஆகுறாங்க. அப்ப இந்து மதத்தை வைக்கக்கூடியவங்க, சாமி கும்பிடுறவங்க, அந்த கடவுளை கும்பிட்டால அவங்க இந்து. சர்டிபிகேட் சொல்லிட்டான். நீ சாமி வந்து கிறிஸ்டினை கும்பிட்டுட்டு நீ சர்டிபிகேட் மாத்தாம இருந்தா செல்லாதுன்னு சொல்லிட்டான் கோர்ட்லயே. என்ன அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இந்துன்ற போர்வைக்குள்ள வருவீங்க? நாங்க வேற சாமியை கும்பிடல, அதனால இருக்கீங்க. அப்ப நீங்க இந்து தானே? நாங்க இந்து. அப்ப இந்துவா இருந்து முதலமைச்சரா இருக்கீங்கல்ல? ஆமா. அதே மாதிரி ஏன் அவர் கிறிஸ்தவரா இருந்து முதலமைச்சரா இருக்க கூடாதா? யார் வேணும் இருக்க கூடாது? அப்படியே அந்த அழுத்தி காட்டுறீங்க. அவர் கேத்தலிக் தானடா. அதனால தானே முட்டிக்கால் போட்டானு. அதுக்கு என்ன பண்ணுவான்? ஒண்ணும் பண்ண வேண்டாம். அவரு இன்னைக்கு கிறிஸ்துவர், நீங்க மத சார்பற்ற கிறிஸ்துவருடைய ஆட்சி. அதான் நீங்க மத சார்பற்றதானே? மத சார்பற்ற நாட்டுல ஆட்சி வந்து கிறிஸ்துவருடைய ஆட்சி நடக்குது. என்னையா கதையா இருக்கு? ஆமா, மத சார்பற்ற சொல்லி தானே கம்யூனிஸ்ட், விசிக, மதிமுக இல்ல ஆதரவு கொடுக்குறாங்க. எப்பா எல்லாமே ஆதரவு தான்ப்பா. ஏன் ஆதரவு? மத சார்பற்ற நாடு தான் இது. கட்சி மதச்சார்பற்றது இல்ல. இது என்ன கதையா இருக்கு? கட்சிக்கு எதிராக மதமாவது சார்பாவது இது நாடுதான் இந்தியா வந்து. அப்புறம் நீங்க பேர் வச்சீங்களா மதச்சார்பற்ற கூட்டணி? ஏன் வச்சீங்க மதச்சார்பற்ற கூட்டணி பேர் வச்சீங்கல்ல? ஆமா, ஏன் வச்சீங்க? அதான் எங்க கூட்டணி மதச்சார்பற்ற. அது எப்படி உங்க கூட்டணி மட்டும் மதச்சார்பற்ற? எங்கதான் நாசமா போச்சு. அப்படியே ஒத்துக்கிட்டா சரி. அப்பா இனிமே இந்துக்களின் பவர், பெரும்பான்மையின் பவர் தெரிய ஆரம்பிக்குது. ஆமா. விஜய் அவர்கள் பேசுன்னு சொல்றீங்க. கொளத்தூர்ல 5 நிமிஷம் பேசினதுக்கு என்ன ஆச்சு? உங்க தொகுதி நாசமா போச்சு. தோத்துட்டீங்களே. அதான் நாசமா போச்சு இல்ல. அவர் ஏன் அவங்களுக்கு சும்மா இல்ல, அவர் பாட்டுல இருந்தா பேசாம போயிருப்பாப்ல. பேசுன்னு இருக்கிறத பிடிக்கி விட்டு போய். எனக்கு டக்குன்னு இந்த படம் தான் சிவாஜி படம் தான் ஞாபகத்துக்கு வருது. டேய், இந்த பூரா யாரு நம்பீஸ்
வந்துட்டாரு பாயிண்ட்டுக்கு அது வந்துட்டாரு. நன்பீஸ் இல்லையா? நன்பீஸ். நன்பீஸ் அந்த அந்த நண்பா group, நன்பீஸ். அதான் சுட்டீஸ், நண்பா குட்டீஸ். நண்பி சுட்டீஸ் குட்டீஸ் ஆ. எல்லாம் சாக்லேட் பாய்ஸ் ஆ. எல்லாம் பண்ண வேலை. அதோட அந்த 1000 2000 4000 ஆனா என்ன தெரியுமா ஹைலைட்? உங்கள்கிட்ட காசு வாங்கி உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க இல்ல, அதுதான் ஹைலைட். ஆமா. ஆனா இத்தனை வருஷம் நீங்க ஏமாத்தும் போது அப்படியே சுகமா இருந்துச்சு. இந்த ஒரு வாட்டி மக்கள் காசு வாங்கிட்டு உங்களை ஏமாத்துனது தாங்க முடியல. ஆமா. அப்படியே எரிச்ச பேட பண்ண நம்ம லவேரி மாலா அப்படின்ற கதையா இருக்குது. பாப்போம் கரெக்டா இல்லையா? பாப்போம். பாப்போம். எரியுதா இல்லையா? என்னத்துக்குடா எங்களுக்கு எரிய போகுது? எங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டீங்க, அருமையா நாங்க தூங்கி எந்திரிக்கிறோம். 24 இந்த கதையெல்லாம் பேசாதீங்க. எங்களுக்கு கஷ்டமா இருக்கா இல்லையா தூங்கி தோத்தது? ஏய் இங்க பாரு, வெற்றி வரும்போது சுவையா இருக்கு, தோல்வி வரும்போது சுவையா இருக்கு. உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு எனக்கு ரெண்டுமே- பாவமா இருக்கியா? இருடா, நீ ஜெயிக்கும் போது லட்டு சாப்பிடுற, தோக்கும் போது லட்டு சாப்பிடுறேன்னு வச்சுக்கோ. அது எப்படி நம்ம ஜெயிக்கும் ஸ்வீட் போது லட்டு மாறுமா? சாப்பிடுற? இது இனிக்காத, அது இல்ல, இல்ல. புளிக்குமா? ஜெயிக்கும் போது சந்தோஷமா லட்டு சாப்பிடுவேன், ஆமா. தோக்கும் போது அழுதுகிட்டே அது லட்டு சாப்பிடுவேன். அப்ப அந்த லட்டு இனிக்குமா புளிக்குமா? கசக்கும். கசக்கும். ஆமா, உன் வாழ்க்கையே கசக்கட்டும். பரவாயில்ல. கசப்பு நல்லதுயா. அப்படியா? ஆ, ஆ, ஆ. கசப்பு நல்லதா நல்லது இல்லையா? சரி சரி. சரி சரி. கசப்பு நல்லதா கெட்டதா? டேய், ஒரு மனிதனுக்கு எல்லாம் இனிப்பு சுவையும் இனிப்பு வேணும், சுகர் புளிப்பு வந்துரும். சுவையும். சுகர் வருமா வராதா? இனிப்பு அளவுக்கு சாப்பிட்டா? மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. சரி, அதே மாதிரி அளவு. தெலுங்குல ஒண்ணு சொல்லுங்க. ஆ? தெலுங்குல ஒண்ணு சொல்லுங்க. அந்த மாதிரி எது? தெலுங்கு நாங்க சொன்னோம்ல, அது மாதிரி தெலுங்குல ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. என்னத்த தெலுங்குல சொல்றது? அர்த்தம் உள்ளதா சொல்லுங்க ஏதாச்சும். நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம். చెప్పండి. ఆ, మిమ్మల్ని అందరినీ పొరకాల కొట్టాల, ఎక్కడ పొరకాల కొట్టాల, పొరకాల కొట్టాడా? కొట్టాల. ముక్కాల కొట్టినా? சொல்லுங்க, அதற்கான அர்த்தம் தமிழ்ல சொல்லுங்க. சொல்லக்கூடாது. இது எப்படி? என்ன இது? எனக்கு விளக்க புரிஞ்சிருச்சு. மரத்துல அடிக்கணும். அதான் சொல்றேன், எனக்கு புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க. மக்களுக்கு மக்களுக்கு தெரியாது, மக்களுக்கெல்லாம் என்ன தெரியும். சொல்ற? காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கல்ல, உங்களை வந்து புறக்கால கொட்டணுங்கிறாரு. பாத்துக்கிறீங்க. ஓ. திமுக வந்து தமிழ் தமிழ் பேசுறாங்க, இந்த மாதிரி இரட்டை வேடம்லாம் நாங்க போட மாட்டோம் அப்படின்னு திரு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. சொல்லுங்க, உங்களுடைய கருத்து சொல்லுங்க. விஜய் வந்து இருமொழி கொள்கை, திமுகவுடைய இருமொழி கொள்கை நாங்க ஆதரிக்கிறோம் பேசிட்டு. திமுக வெறும் இருமொழி கொள்கைன்னு சொல்லுங்க. அது என்ன திமுக இருமொழி கொள்கை? நாங்க தாண்டா ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து ஐயா, இப்ப நான் திமுக ஆட்சிக்கு வராத போதும் இருமொழி ஒரு கொள்கை, நிமிஷம், ஒரு நிமிஷம். ஆட்சிக்கு வந்த போதும் ஒரு இருமொழி நிமிஷம். கொள்கை. இந்த நிமிடம் வரை இருமொழி கொள்கையை தான் நாங்க ஆனா உங்க கடைபிடிக்கிறோம். மகன் நடத்துற ஸ்கூல்ல மும்மொழி இருக்கும். மும்மொழி இருக்குது, 4 மொழி இருக்குது, 5 மொழி அதான் சொல்றேன். இருக்குது. உங்க வீட்டுல நடத்தினா வச்சுக்கிறேங்க. ஏன் வீட்டு பிள்ளை கடைசி வரைக்கும் இப்படியே கத்திட்டு போறோம். எங்களுக்கு அரசு பள்ளிகள்ல மும்மொழி கொள்கை கிடையாது, அப்ப இருமொழி எல்லா கொள்கை தான். ஸ்கூல்லயும் அதை மாத்துங்கன்றேன். அது மாத்த முடியாது, அது ஏன்? ஒன்றிய அரசு கண்ட்ரோல். ஏன் 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 டேய், மெட்ரிகுலேஷன் கூட ஒன்றிய அது அரசு. யாரு அங்க யார் பிள்ளைங்களை கூட சேர்ப்பா? யார் பிள்ளைய காசு இருக்கவங்க தானே சேர்ப்பாங்க. காசு இருக்கவங்க தானே சேர்ப்பாங்க. காசு இருக்கவங்க காசு இருக்க பிள்ளைங்க கத்துக்கலாம். காசு இல்லாத பிள்ளைங்க இங்க போய் கத்துக்கிறோம். ஸ்கூல்ல போய் கத்துக்கிறோம். அந்த ஸ்கூல்ல ஏன் மும்மொழியை விட மாட்டீங்க? ஏன் மும்மொழி இருக்கணும்? ஏன் மும்மொழி இருக்கணுமா? ம். ஐயா, நீங்க நடத்துற ஸ்கூலு, உங்க பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல எல்லாம் இருக்குதுயா, 3 மொழி கத்துக்கிறாங்க பசங்க. 3 இல்ல 4 5 கூட கத்துக்கிறாங்க. நாங்க என்னடா பள்ளிக்கூடம் கவர்மெண்ட் நடத்துறோம்? ஸ்கூல்ல என்ன மொழிகளை ஆட் பண்ணிட்டே வாங்க. இங்கடா நாங்க என்னடா எத்தனை பள்ளி? ஏன் விஜய் பள்ளிக்கூடம் நடத்தலையா? நீங்க நடத்தலையா? அப்புறம் என்ன நாங்க பள்ளிக்கூடம் நடத்துறோம், விஜய் தானே பள்ளிக்கூடம் நடத்துறாரு. ஆமா. அப்புறம் என்ன மசுரு? நீங்க நடத்துறீங்கல்ல. சும்மா இருடா. விஜய் யாரு நடத்துறா? எங்க இதுல யாரா? எங்க சிஎம் நடத்துறாரா இல்ல எங்க துணை முதலமைச்சர் நடத்துறாரா? சன்சைன் ஆ? சன்சைன் சஞ்சய் யாரோடது? உங்க ஆளுடைய ஆ? முதலமைச்சருடைய மகளுடையது. அது மகளோடது. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இது அது என்ன கல்யாணம் ஆகி கல்யாணம் இன்னொரு வீட்டுக்கு உங்க போன வீட்டுல பின்ன தானே கல்யாணம் போயிட்டா வேற வீட்டுக்கு போயாச்சா? கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போயாச்சு. அது அந்த வீட்டு மருமக. அது அவருடைய நல்லா wife சொல்லுங்க, தான். தெளிவா சொல்லுங்க. அந்த வீட்டு மருமக. அப்படியா? அப்ப உறவு விட்டு போயிடுச்சா? உறவா இருந்தாக்கா அதுக்கெல்லாம் பண்ண முடியாதுமா. யாரோ செய்யற தப்புக்கு நாளைக்கு அவர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாருன்னா அதுக்கு அவரு பொறுப்பா? ஆமா, பொறுப்பு தாங்கண்ணே. சொந்த வீட்டுல ஒழுங்காலனா பொறுப்பு தாங்கணும். அப்படி எல்லாம் முடியாது. இது என்ன கதையா இருக்கு? செல்லாது. செல்லாது. இதுதான் செல்லும். திமுக நல்ல கட்சி செல்லும். திமுக நல்ல கட்சி தான். இதுல என்ன உனக்கு என்ன யாரு? சொல்லணும்? நல்ல கட்சியா? திமுக அது பாட்டுக்கு ஒரு அரசியல் கட்சிடா. அது ஐயா, நல்ல கட்சி. நல்ல கட்சியா கெட்ட கட்சியா? அது நல்ல கட்சி. எப்படி சொல்றீங்க? அங்க அந்த கட்சி நான் என்னடா செய்யும்? கட்சிக்கு என்ன உயிரோட்டம் இருக்குடா? அது நல்ல உயிரோட தான் அப்ப வாழ்ந்துட்டு. டிவிக்கு நல்ல கட்சியா கெட்ட கட்சியா? எது? டிவிக்கு அது ஒரு கட்சி, அவ்வளவுதான். நல்ல கட்சியா நல்ல கட்சியா கெட்ட கட்சியா? நல்ல கட்சியா கெட்ட கட்சியான்னு எப்படி சொல்ல? நல்ல கட்சி தான். அப்ப நீங்க எப்படி சொல்றீங்க நல்ல சொல்லிட்டு ஐயா ஒத்துக்கிட்டா கட்சி? நல்ல கட்சி. எது? இல்ல உங்க கட்சிக்கு மட்டும் நல்ல கட்சின்றீங்களா? எல்லா கட்சியும் நல்ல கட்சி ஐயா தான். இருங்க, எல்லா ஒரே ஒரு பிள்ளைகளும் நிமிஷம். நல்ல பிள்ளைய தான். கழுத குட்டி போட்டா கூட பாக்குறதுக்கு கழுத குட்டி கூட நல்ல குட்டி குதிரை அழகா குட்டி மாதிரி தான் அழகா தான் இருக்கும். பெருசா அது வளர்த்த பெருசா உதைக்கி. தான் அது எப்படின்னு தெரியும்.
அது மாதிரி இப்ப அது குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டி பாக்குறதுக்கு குதிரை குட்டி மாதிரி இருக்குது. வளர அதுவும் திமுக குட்டி மாதிரி குதிரை ஆயிரம் குட்டியா இருக்கணும். வருமா இல்ல கழுத குட்டி மாதிரி ஐயா, வருமாங்கிறத போக அதான்யா, பார்ப்போம் அதான் போக இப்ப போக வந்து அதுவும் சொல்ல திமுக முடியாது. மாதிரி ஆயிரம் இருக்கணும். பார்ப்போம். சரி, நாம் தமிழர் கட்சி நல்ல கட்சியா நல்ல கட்சியா? எது? இந்த நாம் தமிழர் கட்சி நல்ல கட்சியா நல்ல கட்சியா? அது எந்த கட்சியா இருந்தா எனக்கு என்ன? ஏன் உங்களை எல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரே தகுதி அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படியா? இந்த சோசியல் மீடியாவில தப்பா கருத்துக்களை போட்டு அவங்க அந்த சிந்தனையை ஆக்கி வச்சிருக்கீங்க. ஆனா திமுக இருக்காலும் சரி இல்ல வேற எந்த கட்சியா இருந்தாலும் சரி கேட்கக்கூடிய கேள்வி அவங்களோட தகுதியான கேள்வி, பேசுறதுக்கு திராணி இருக்கக்கூடிய கட்சி அந்த கட்சி. அதனால தானே மக்கள் ஓரம் கட்டிட்டு. அதான் சொல்றேன், இந்த மக்களுக்கு நான் சொன்னேன்ல, நீங்க சொன்னீங்கல்ல இனிப்பு தான் பிடிக்கும் லட்டு, நீங்க கசப்பு தான் நல்லது நான் சொல்றேன், வேப்ப மருந்து அது நல்லது. ஆனா இவனுக்கு சுகர் வர லட்டு தான் தின்னுட்டு போ, எனக்கு என்ன? அதையும் உங்க வாயில சொல்ல மாட்டீங்க அந்த கட்சியை பத்தி.